சித்தப்பா, அப்பா எப்படியோ திரும்ப வந்துருவாரு. எல்லா காசையும் கொடுத்துருவாரு சித்தப்பா. நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க சித்தப்பா. அத்தை, நீங்களாவது சொல்லுங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, நீங்களாவது சொல்லுங்க அத்தை. மாமா, நீங்களாவது சொல்லுங்க மாமா. சொல்லுங்க மாமா. மாமா, தேனு, இந்த பக்கம் வா. இனிமே யார்கிட்டயும் போய் கெஞ்சாத. கஷ்ட காலத்துலதான் சொந்தக்காரங்க, நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு தெரியும்னு சொல்லுவாங்க. அது இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. 3 பொம்பளை புள்ளைய பெத்துட்டு எந்த கவலையுமே இல்லாம தாம் தூம்னு செலவு பண்ணும் போதே நினைச்சேன் இப்படி எல்லாம் ஒரு நாள் நடக்கும்னு. போது, நிறுத்துங்க. உங்ககிட்ட நாங்க எந்த உதவியும் கேட்கல, போதுமா? எங்க பிரச்சனையை நாங்களே பாத்துக்கிறோம். அவங்க கையில காலில் விழுந்தாவது எங்க கடனை எப்படியாவது அடைக்க பாப்பீங்கன்னு பார்த்தா நீங்க எப்படி வீம்புக்கு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்க பணத்தை யாருமா கொடுக்கறது? அட என்னங்க நீங்க, அதான் அவங்க சொத்து பத்திரம் வீட்டு பத்திரம் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு வீணா கவலைப்பட்டுக்கிட்டு? அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம கடன் எல்லாம் அடைஞ்சிட போகுது. ஏங்க, உங்களுக்கே இதெல்லாம் அநியாயமா இல்ல? அவர் இல்லாத நேரத்துல வந்து இப்படி சொத்து பத்திரத்துல எல்லாம் கையெழுத்து போட சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. சும்மா நடிக்காதம்மா. எங்க கடனை அடைக்கிறதுக்கு நீ ஒரு வழியை சொல்லு. எதுல கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க, போடுறோம். அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத தமிழ். கையெழுத்து போட வேணாம். நம்ம கிட்ட இப்ப மிச்சம் இருக்கிறது நம்ம மரியாதை மட்டும்தான். அதை காப்பாத்திக்கணும். எதுல கையெழுத்து போடணும் கொடுங்க, நாங்க கையெழுத்து போட்டு தரோம். அம்மா அம்மா, அவசரப்படாதீங்கம்மா, சொன்னா கேளுங்கம்மா. இல்லன்னா எங்க அப்பாவை பத்தி யாரும் ஒரு வார்த்தை தப்பா பேசக்கூடாது. அதான் இப்ப எங்களுக்கு வேணும். சார், மேம் வந்துட்டாங்க. ஓகே, வணக்கம் மேடம். சொல்லுங்க, என்ன விஷயம்? சிபி யூகே சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிருக்காராம். சச்சா, அப்படிலாம் இருக்காது. சிபி என்கிட்ட சொல்லாம எதுவுமே செய்ய மாட்டான். இது கன்ஃபார்ம் நியூஸ் தான் மேடம். அது மட்டும் இல்ல, அவருக்கு இங்க வர ஐடியாவே இல்லையா. அங்கேயே செட்டில் ஆக பிளான் பண்ணிருக்காருன்னு ரிலையபிள் சோர்ஸ் சொல்லி இருக்கு மேடம். மீனா, மீனா, அத்தை சொல்லுங்க. அத்தை, சிபி சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிருக்கானா? அப்ளை பண்ணிருக்கானா? ஆமா அத்தை. யூகேலயே செட்டில் ஆக போறான்னு சொல்றாங்க. ஆமாங்க அத்தை, அப்படிதான் சொல்றான். நானே உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். உங்களுக்கே தெரியுமே, நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான்னு. நீங்களே அவன் கிட்ட ஏய், இங்கெல்லாம் உட்கார கூடாது. இது ஏன் இடம், வேற எங்கேயாவது போங்க. நேத்தோ நான் அங்கதான் வந்து படுப்பேன், அங்க வந்து உட்காரலான்னு பாக்குறீங்களா? போய் அப்படி ஓரமா உட்காருங்க. வந்துட்டாளுங்க.
ஒண்ணும் இல்லம்மா. இசை, இங்க பாரு, அம்மா மடியில படுத்துக்க. வா வா, என் மடியில படுத்துக்கோ. ராணி மாதிரி பாத்துப்பேன், இளவரசி மாதிரி வச்சு பண்ணலாம் சொல்லிட்டு உங்க அப்பா நம்மள இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காரு பாத்தியா? எதுக்கு இவ்ளோ கடன் வாங்கினாரு? ஏன் அதையெல்லாம் நம்ம கிட்ட மறைச்சாருன்னு எதுவுமே புரியல. அப்பா மேல எந்த தப்பும் இருக்காதும்மா. கண்டிப்பா அந்த கடங்கார சொல்ற மாதிரி அப்பா இல்லம்மா. அப்பாக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏதோ ஒரு சூழ்நிலையால போன இடத்துல இருந்து அப்பாவால திரும்ப முடியலையான்னு தெரியல. அப்பாவுக்கு தெரிஞ்சு எதுவும் நடந்திருக்காதும்மா. நிச்சயமா இந்த நிலைமைக்கு அப்பா நம்மள விட மாட்டாருமா.